இறங்கு இறங்கு, பார்த்து இறங்கு. அட ஹரிஹரண்ணா, என்னடா திடும் பிரவேசம்? ஒரு போன் கூட இல்ல. சொன்ன நேரத்துக்கு வர முடியறது இல்ல. எப்படா வந்த? இப்பதாம்மா வந்து 1 மணி நேரம் ஆச்சு. வாங்கப்பா. எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆமா, எங்க போயிட்டு வரோம்? முந்தியெல்லாம் கிளப்பு, மியூசிக்கு, கச்சேரின்னு போவோம். இப்பெல்லாம் வீட்டை விட்டு ஆஸ்பத்திரி, மருந்து, டாக்டர் எல்லாம் உங்க அம்மாக்கு தான். என்ன விடுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ. ஏமா இப்படி பேசுற? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ நினைக்கிற மாதிரி குறை ஒண்ணும் இல்லப்பா. ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளை, மாட்டு பொண்ணு, பேரன், பேத்தி எல்லாம் தன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னடான்னா மலேசியால போய் உட்கார்ந்துருக்கிற. என்னப்பா பண்றது? என் பிசினஸ் எப்படி? இப்ப கூட நீ இந்த ஊருக்கு வேற ஏதோ பிசினஸ் விஷயமா வந்து தெரியாதனமா இந்த வீட்டுல தடுக்கி வந்துட்டியா? இல்லப்பா, உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். உங்க ஜட்ஜி பத்தி இன்னும் போகலையே. வந்ததுல இருந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கேல. அதை விடுடி. உன் பையன் ஒரு அவசரம் கொடுக்க. அவன் வரும்போது தாஜ் கரமண்டல்லையோ இல்ல சோலா ஹோட்டல்லையோ ஒரு ரூம் ஏற்கனவே புக் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏண்டா கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கோ இல்லையோ? கௌசல்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏண்டா தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லப்பா, நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீலிங் என் மனசுல இருக்கு. தப்புதான்ப்பா. அவ அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த கவலையை மறக்க முழுக்க பிசினஸ்ல இறங்கிட்டேன். கௌசல்யா, என்னம்மா ஒண்ணும் பேசாம இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா. இல்ல, நீ பேசுறதுதான் அப்படி இருக்கு. ஆனா அவன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. நான் நல்லாதான் இருக்கேன்ப்பா. நோ 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 நோ, நீ எதையோ மறைக்கிற. ஹரிஹரன் டாக்டர் கௌசல்யாவா நீ இப்ப பேசல. என்னாச்சு? அந்த கட்டையில போறவனாலதான் இவன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. போறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லி விட்டு தொலை. இதுக்கு மேலே என் பிசினஸ் தான் பெருசுன்னு நினைப்பேன்னு பாத்தியாமா? பிரகாஷ் எப்ப உனக்கு இல்லைன்னு ஆச்சோ அப்பவே எத்தனை பேர் உன்னை பெண் கிட்ட என்கிட்ட வந்தாங்க தெரியுமா? என் பொண்ணு கல்யாணத்தை விட உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். துரோகம் துரோகம். நீங்க தான் பிரகாஷ் கட்டிக்கோன்னு சொன்னீங்க. நான் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கவே இல்லை. இதுல எந்த மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்கு? பார்த்து சொல்லு. இல்ல நீ என்ன ஐடியால இருக்க அதையாவது சொல்லு. இன்னைக்கு 8:45 ஃபிளைட். ஹரி, ஏண்டா பறக்கற? இல்லப்பா, நான் பிசினஸ்க்காக போகல. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். இது பாருமா, நான் பழைய கௌசல்யாவை பார்க்கணும். கெட் ரெடி. ஹலோ. ஹாய், நான் மகேஸ்வரி பேசுறேன். கௌசல்யா. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல. நேத்து தான் பெங்களூர் ஹனிமூன் போயிட்டு வந்தேன். சொல்ல மறந்துட்டேனே, இந்த வாரம் குமுதம் பாத்தியா? அதுல பிரார்த்தனா கிளப்ல ஜீவா உடம்பு சரியில்லைன்னு போட்டிருக்கு. ஏய், கௌசல்யா வேற போட்டிருக்கு. ஓகே, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். கௌசி, ஹலோ ஹலோ ஹலோ.
இருக்காரா? நாயர் கல்யாணத்துக்கு போயிருக்காருமா. ஜீவா உடம்பு சரியில்லைன்னு காலையில ஆஸ்பத்திரி போனவங்க இன்னும் வரல. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியலீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவன் ஒருத்தர் இங்க காலையில ட்ரீட்மென்ட்க்கு வந்தாரு. அட்மிட் ஆயிருக்காரா? கார்டு நம்பர் இருக்கா? இல்ல. சாரி மேடம், கார்டு நம்பர் இல்லாம சொல்ல முடியாது. அதோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எனக்கு ஃபேக்ஸ் மூலம் அனுப்ப சொல்லுங்க as early as possible. ஓகே சார், இந்த வாரத்துக்குள்ளே அனுப்ப சொல்லிடுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணல. ரூம் நம்பர் 301 தானே? ஆமா டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவன் ஒருத்தர். நீங்க நான் அவரோட ஃப்ரெண்ட். ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அனுப்பிச்சிருக்கேன்.